ஐஎஸ் அமர்நாத் கேபிட்டல் மார்ட். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு உற்சாகமாக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சு, கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். திருப்பம் நெகட்டிவாக போச்சு, திருப்பம் ஃபஸ்ட்டு செம வால்ட்டிலாக இருந்தது. எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு மைனர் நெகட்டிவ் தான். ஸோ மார்க்கெட் வந்து பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லாமல் இருந்தாலே அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கிற சூழ்நிலையில் நம்ம இருப்போம். ஸோ அந்த வகையில் ஒரு -20 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேபி அக்டோபர் 1 வந்து ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி டெசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. மேபி அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் டைரக்ஷன் கீழேயா இல்லை மேலேயா அப்படின்றது ஒரு தெளிவான டைரக்ஷன் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஐபிஓவில் வந்து 2 ஸ்டாக் வந்து லிஸ்ட்டாக இருந்தது. ஒன்று வந்து கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ஸ்டாக் லிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம F&Oல பார்க்குற சமன் கேபிட்டல், ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், கேஎன்எஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம டேட்டில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நம்முடைய ஓன் டெசிஷன், நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ வீடியோக்களில் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி தலைமையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி லார்ஜ் கேப் நிஃப்டி 50 வந்து ஒரு 20 பாயிண்ட் மைனஸ், லார்ஜ் கேப் வந்து 27 பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் ப்ளஸ், மிட் கேப் 52 பாயிண்ட் ப்ளஸ், ஸ்மால் கேப் -16 பாயிண்ட் அண்ட் மைக்ரோ கேப் -193 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ விக்ஸ் வந்துட்டு 0.52% குறைஞ்சிருக்கு, 11.37 இருக்குது. பேங்க் நிஃப்டி 71 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிஃப்டி ஐடி அண்ட் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி செக்டரல் இண்டெக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு, ஒரு 50% செக்டர் பாசிட்டிவாகவும் ஒரு 50% நெகட்டிவாகவும் இருந்தது. நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு செக்டர் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.35% இது நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருந்தது. மற்ற பாசிட்டிவ் செக்டர்ஸ் எல்லாமே ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் தான். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் வந்து ஹையஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிஃப்டி மீடியா 0.85% வந்து நெகட்டிவில் போயிருக்கு. மற்ற நெகட்டிவில் போனது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினல் தான். ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது. நல்ல ஒரு வாலட்டைலாக இருந்தால் கூட வந்துட்டு மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து ஒரு டிசிஷன் எந்த சைடுன்ற மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்னும் ஒரு 2 நாள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஃபர்தராக நம்ம சார்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான விஷயங்கள் தெரியும். பார்த்தரலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓவில் இன்றைக்கி 2 ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆனதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒன்று வந்து அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இது வந்துட்டு இது இஷ்யூ ப்ரைஸ் வந்து 754 இதோட இஷ்யூ ப்ரைஸு. இன்றைக்கி இன்ட்ராடேயில் லிஸ்ட் ஆன அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா லோ வந்து 806, ஹை வந்து 865. ஸோ லோவே பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூ ப்ரைஸோட அதிகமாக தான் வந்து இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா 823 ரூபீஸில் வந்து முடிஞ்சிருக்கு. 9.20% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து நல்லா வந்து சூப்பராக இந்த ஸ்டாக்குக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கு நியர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட். ஸோ இதோடைய லிஸ்டிங் ப்ரைஸ், இந்த இஷ்யூ ப்ரைஸ் வந்துட்டு 322 இருந்தது. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் லிஸ்டிங் இன்றைக்கி லோ வந்து 291 போயிருந்தது, ஹை வந்து 308. ஹையே பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூ ப்ரைஸு தாண்டலை. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து 294 முடிஞ்சிருக்கு, -8.60% மைனஸ். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து அரௌண்ட் 9% வந்து பாசிட்டிவ், இன்னொரு ஸ்டாக் வந்து அரௌண்ட் 9% வந்து நெகட்டிவ். ஸோ இப்படி தான் வந்து ஐபிஓ இருக்கும். ஸோ கிளிக் ஆச்சுனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும், ஊற்றிக்கிச்சு அப்படின்னாக்கா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடும். சம்டைம் அந்த ப்ரைஸ் வரதுக்கு கொஞ்சம் நாள் கூட எடுத்துரும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு என்னுடைய அப்சர்வேஷன் சோஃபார், நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், யாரும் பயமுறுத்தல நான். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஐபிஓ, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி நம்ம டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். எஸ். ஸோ நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டவுன் சைடில் தான் இருக்குது. டவுன் சைட் டார்கெட் வந்துட்டு 24,500. ஸோ இந்த 24,500 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டியூரிங் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னாக்கா 24,600 வரைக்கும் வந்திருந்தது. வந்துட்டு ஹை வந்துட்டு 791. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 180 பாயிண்ட் வந்து இன்ட்ராடேயில் வந்து ஹை அண்ட் லோ வந்து நல்லாவே ஒரு ப்ளே பண்ணியிருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே வந்து -20 பாயிண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அப்ராப்டாக வந்து இன்றைக்கி மைனஸில் வந்து அந்த சப்போர்ட் எதுவும் டச் பண்ணல. பட் ஸ்டில் வந்து சப்போர்ட் நல்லா ஒரு இன்டாக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம். இந்த ஸ்டில் ஒரு 2 நாளைக்கு அந்த ரூம் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. மைனஸ் வந்தாலும் வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி.
பார்க்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் இங்கே வந்துட்டு மேலே திரும்புதா அப்படின்றத நம்ம ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாருங்க நல்ல ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இன்றைக்கி. பெரிய அளவில் வந்து ஒரு அப் சைட் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 72 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த 53,600 வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் வெல் எபோவ் அந்த ப்ரீவியஸ் 55,000 வந்து நம்ம சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா 55,000 ஜஸ்ட் ஒரு 440 பாயிண்ட் தான் அவி. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஞ்சில் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து மையப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி ஐடி. ஸோ இந்த டவுனே பார்த்தீங்கன்னாக்கா பிகாஸ் ஆஃப் அந்த H1B விசா இஷ்யூனால ஃபீஸ் ஹைக் பண்ணதுனால நடந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மேஜர் சப்போர்ட் வந்து 35,000 சொல்லியிருந்தது. மைனர் சப்போர்ட் வந்துட்டு இந்த 34,200 வாக்கில் சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 31,000 வந்து டவுன் சைட் டார்கெட்டாக இருக்கும். இதோடைய மொமெண்டம் அப்படியே டவுன் சைடில் கண்டினியூ ஆச்சுன்னு சொல்லியிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இந்த மொமெண்டம் காலி ஆகிற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 9 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து கூட வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம ஒரே அடியோ பாசிட்டிவாக அதை எடுத்துக்க வேண்டாம். எப்படியும் வந்து நவம்பர் நம்ம அந்த அக்டோபர் மானிட்டரி பாலிசிக்கு அப்புறம் ஒரு டைரக்ஷன் வரது தான் வந்து நமக்கு ஒரு தெளிவான டைரக்ஷனாக இருக்கும். அது வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன இந்த 31,000 அந்த எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எதிர்பார்ப்போடு இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்ப்பாக இருந்து அது நெகட்டிவாக போச்சுன்னாக்கா என்ன எப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி வருத்தமாக இருக்கும். அதனால் நம்முடைய ஆல்ரெடி சொன்ன அந்த 31,000 நம்ம நிற்போம். கீழே வரலன்னா சந்தோஷம். இங்கேருந்து மேலே போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம். தென் வந்து நம்ம மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸு. இது வந்து மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250. இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். இது நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த 19,500 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. லாஸ்ட் செஷனில் ஜஸ்ட்டு பிரேக் பண்ணி கீழே வந்தது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா லோ வந்து 19,396 400ன்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 460 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பழைய அந்த சப்போர்ட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் தான் வந்து கீழே இருக்குது. எக்ஸாக்டாக வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுக்க இது தயாராக இருக்குது. ஒரு ஃபேவரபிள் ஏதாவது ஆர்பிஐலேருந்து வந்துச்சுனாக்கா அது ஒரு ட்ரிகராக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ எகெயின் இங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது வந்து நம்முடைய ஓவரால் மார்க்கெட் சங்கதி. தென் நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து டவ் ஜோன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 299.97. S&P 500 வந்துட்டு ப்ளஸ் 38 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 99 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. சின்னதாக ஒரு மைனஸ் ப்ளஸ் இருந்தால் கூட டவ் பார்த்திங்கன்னா நியர் ஆல் டைம் ஹை ஜோன்லேயே தான் இருக்குது. அதே மாதிரி S&P 500 ஆல் டைம் ஹை ஜோன்லேயே தான் இருக்குது. அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை அந்த ஜோன்லேயே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் நெகட்டிவ் கேண்டில் நம்ம பார்க்க முடியல. ஸோ அவங்களது வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால இது நடந்துட்டுக்கே தவிர இன்னும் மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டும் வந்து அதோட இம்பேக்ட் வந்து ஒரு இந்த முறை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் வந்து நம்ம இந்த F1ஓட 4 ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா. கெய்னரில் 2 ஸ்டாக், லூசரில் 2 ஸ்டாக். ஸோ அந்த வகையில் கெய்னர்ஸில் வந்துட்டு செமண்ட் கேபிட்டல் அண்ட் IIFL ஃபினான்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் கைனஸ் டெக்னாலஜி. இது 2 ஸ்டாக் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செமண்ட் கேபிட்டல். இந்த ஸ்டாக்கும் வந்து கைனஸ் ஸ்டாக்கும் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர் 2ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருப்பேன். செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து கைனஸ் டெக்னாலஜி சொல்லியிருந்தேன். செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து செமண்ட் கேபிட்டல். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம். இந்த பார்க்கறதுல இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி அந்த கேண்டில் வந்த அன்றைக்கி அது ஆக்சுவலாக அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்றது. ஸோ அப்போயே சொல்லியிருந்தேன் இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் கேண்டில் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இது வந்து சேனலுக்குள்ளே தான் இருக்குது. சேனல் பிரேக் ஆகிட்டு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு நல்ல சைட்வேஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து அது பிரேக் அவுட் ஆகிருக்கு.
ஸோ இப்போ வந்து இதோட லாஸ்ட் ஸ்விங் ஹை வந்து 165 இந்த ரேஞ்ச் வரை வரதுக்கு இன்னொரு 10 பாயிண்ட் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பழைய வீடியோ நீங்கள் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். நம்ம என்ன பேசியிருந்தோன்றது உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஃப்எல். ஸோ ஐஏஎஃப்எல் வந்து ஒரு நல்ல ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது. பெரிய அளவில் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4.64% வந்து பாசிட்டிவாக வந்திருந்தால் கூட இது வந்து நம்ம பெரிய அளவு பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது. அன்டில் அன்லஸ் அந்த 460 பிரேக் ஆகிட்டு மேலே வந்தாலொழிய நம்ம அப்சைடாக எடுக்க முடியாது. அதுக்கு நடுவில் வர இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது 420லேருந்து 460க்குள்ளே வர இந்த எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு சைட் வேஸுக்கானதாக தான் இருக்கும். தென் டிக்சன் டெக்னாலஜிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இது ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையில் வந்து 18,350 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ரிப்பல் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது 16,800 நல்ல ஒரு சப்போர்ட். இதை வந்து ஃபர்தராக பிரேக் ஆகக்கூடாது. இன்னி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு கீழே முடிஞ்சிருக்கு. பட் வாட் எவர் மேபி நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த ஏரியாக்குள்ளேயே இருந்ததுனாக்கா தப்பிச்சது. இல்லைனாக்கா நெக்ஸ்ட்டு டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மூவ் ஆச்சு, டவுன் சைடு மூவ் ஆச்சுனாக்கா 15,600 இதனுடைய டார்கெட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டாக் வந்துட்டு கெய்னஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல தான் நான் சொல்லியிருந்தது. செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ சொல்லியிருந்தேன் இது வந்து மல்டிபிள் டைம் வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இது வந்து இன்றைக்கி இந்த ஒரு டெசிசிக்கல் நல்லா டெசிசிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 7,600 வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி செப்டம்பர் 1ஆம் தேதியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். எக்ஸாக்டாக அந்த ரேட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து இப்போது ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஸோ மேபி இங்கேருந்து ஒரு இப்போ இந்த ஏரியா வந்து நல்லா கன்சல்டேஷன் ஆன ஜோன். இதை வந்து பிரேக் பண்ணாமல் இன்னும் ஃபர்தராக கீழே வந்ததுனாக்கா 6,380 இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணும். ஒரு நிமிஷம், சம் ப்ராப்ளம். எஸ், ஓகே. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ ஐ ஹோப் இந்த 4 ஸ்டாக் வந்துட்டு நம்ம பேசுனது வந்து நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த 2 வீடியோ இந்த கெய்னஸ் டெக்னாலஜி செப்டம்பர் 1ஆம் தேதி அட்ரஸ் பண்ணியிருந்தேன். செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து சமன் கேபிட்டல் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். எந்தளவுக்கு நம்ம வந்து நம்முடைய அப்சர்வேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது. ஓகே வாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அகைன் ஒன்ஸ் அகைன் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.